முருகப்பெருமான் யார் கூப்பிட்டா வருவார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முருகப்பெருமான பக்தியுடன் யார் கூப்பிட்டாலும் வருவார். முருகா, குமரா, சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான பரவசத்தோடு கூப்பிட்ற யாராக இருந்தாலும் கொஞ்சம் கூட தாமதமின்றி முருகப்பெருமான் வருவார். இறை உணர்வோடு, சிந்தனையோடு, கண்ணீரோடு, சுத்தமான மனதோடு, தவம், தியானம், இரங்கல், பாசத்தோடு கூப்பிட்டா யாராக இருந்தாலும் வருவார். அதுக்கப்புறம் துன்பத்தில் இருக்கும்போது எந்த ஒரு உயிரினம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுதோ, குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு பெத்த தாயினுடைய அழுகையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன மனிதர்கள் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, ஒரு தவறு செய்திருக்காங்களா அவங்க வந்துட்டு ஆழ் மனதோட ஆழமான அழைப்போடு கூப்பிட்டாலும் கூட முருகப்பெருமான் வருவாருன்னு சொல்லிட்டு பல உண்மையான புராண கதைகள்லையும் குறிப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யாராவது சத்தியமாக எனக்கு நீ மட்டும்தான் தெய்வம், நான் உண்மையிலேயே உன்னைய தான் தேடுறேன், நீ தான் எனக்கு எல்லாமே பண்ணணும், உன்னைய மட்டும்தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கும் முருகன் வந்துட்டு காட்சி கொடுப்பாரு, வருவாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு லைன் சொல்கிறேன். மலைத்துளி போல என் கண்ணீர் விழ முருகா என்றேன், மனம் கூட நனைந்தது, அந்த கணமே நெஞ்சத்தில் உணர்ந்தேன் வானிலிருந்து முருகன் வந்ததை. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க.